அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 36வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் பண்டிட் பாலா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கிட்ட நானே டாபிக் கொடுத்தேன், 6ஆம் பாவக பலன்கள்னு கொடுத்தேன். அது என்னன்னு தெரில, ஐயா ஜோதிட சூட்சமங்கள்னு போட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச சில ரகசியமான விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, சிசேரியனில் தான் குழந்தை பிறக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிசேரியனுக்கு முதல்ல நாள் குறிக்கலாம் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம். சில பேருக்கு குறித்து கொடுக்குற டேட்டில் அக்யூரேட்டாக அந்த டைம்லேயே குழந்தை பிறந்துடுது. சில பேருக்கு பிறக்க மாட்டேங்குது, பிறக்க வைக்க முடியலை. எதனால் பிறக்க வைக்க முடியலை? யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ ஒரு குழந்தைக்கு சிசேரியனுக்கு நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட டேட்டு குறித்து வாங்கிக்கிறீங்க. அந்த டேட்லேயோ அந்த டைம்லேயோ ஏன் குழந்தை பிறக்கலை, பிறந்தா அதுக்கு என்ன காரணம், பிறக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம்? சொல்லுங்க சார். சரிங்க சார். சரி, நான் காரணத்தை நான் சொல்லட்டா? சரிங்க சார். நீங்கள் உளவியல் ரீதியான காரணத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஜோதிட ரீதியாக அதுக்கு என்ன காரணம்? நம்ம குறித்து கொடுக்குற டயத்தில் குழந்தை ஏன் பிறக்குது, ஏன் பிறக்கலை? அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் மாதவிடாயை சொல்கிற கிரகம். கோச்சார சந்திரன் எப்போ பெண்ணோட சுய ஜாதகத்தில் உள்ள செவ்வாயை தொடர்பு கொள்ளுதோ அப்போ தான் பெண்ணுக்கு மாதவிடாய் வரும். நீங்கள் குறித்து கொடுக்குற டேட்டு டைமோ கோச்சார சந்திரன் சுய ஜாதகத்தில் உள்ள செவ்வாயை சம்பந்தப்படுத்தினால் மட்டுமே அந்த பெண்ணுக்கு நம்ம குறித்து கொடுக்குற டேட்டில் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க, குறித்து கொடுக்குற டயத்தில் டெலிவரி பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் வேலைக்கு ஆகவே ஆகும். நான் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு டைம் குறித்து கொடுத்துருக்கேன். அவங்களாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகூர்த்த நாளாக இருக்கணும், நல்ல நட்சத்திரமாக இருக்கணும், இப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் கர்மான்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த தாய்க்கு இந்த நிமிடத்தில் தான் குழந்தை பிறக்கணும், இந்த தகப்பனுக்கு இந்த நிமிடத்தில் தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு சாங்கியம் இருக்குது. அந்த நேரத்தை விட்டு நம்ம எப்படி டேட்டு டைம் குறித்து கொடுத்தாலும் அது நடக்காது. குறிப்பாக செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை இருக்குது, 7ஆம் பார்வை இருக்குது, 8ஆம் பார்வை இருக்குது. அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதத்தில் 4 நாட்கள் மாதவிடாய் வர்றதுக்குள்ளே அறிகுறிகள் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மேலே கோச்சார சந்திரன் போகும்போது ஒரு டைம், செவ்வாயோட 4ஆம் பார்வையில் போகிறக்கு ஒரு டைம், 7ஆம் பார்வையில் போகிறது ஒரு டைம், 8ஆம் பார்வையில் போகிற டைம். குறிப்பாக செவ்வாயோட 8ஆம் பார்வைக்கு சந்திரன், கோச்சார சந்திரன் சம்மந்தப்பட்டால் நீங்கள் அந்த டயத்தை எடுங்க, ஆப்டாக குழந்தை அந்த நேரத்தில் கரெக்டாக பிறகு. நான் இது வரைக்கும் நான் குறித்து கொடுத்தது ஒரு காலகட்டங்களில் நிறையா தவறு வந்துச்சு. அப்புறம் அவங்க கேட்குற டேட்டை விட்டுட்டு இந்த கால்குலேஷனை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாக குழந்தை பிறக்குது. சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தையே பிறக்கலைங்க, குழந்தையே பிறக்கலை. 5ஆம் இடம் நல்லா இருக்குது, 9ஆம் இடம் நல்லா இருக்குது, 5ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்குது, 9ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்குது. ஆனால் குழந்தையே பிறக்கலை. இப்போ குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? நம்மளை இங்கே சொல்றது சூட்சுமங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட அனுபவத்தை நம்ம சூட்சுமத்தை இப்போ வெளிப்படுத்தணும். ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? பிறக்கும்னா எந்த காலகட்டத்தில் பிறக்குன்றதை நம்ம எப்படி சொல்லலாம்? நான் சொல்கிற விதி 90% என்னோட ஆய்வில் ஒத்து வருது. 90%
அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஏதாவது யாருக்காவது சொல்லுங்கய்யா. குழந்தை, அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் வந்து எப்போ வந்து தனக்கு வந்து வாரிசை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு ஆணுக்கு எப்போ வரும்? ஒரு ஆண் எப்போ வந்து தனக்கு வாரிசை உருவாக்கக்கூடிய தகுதி அவருக்கு வந்து வருது? சரி, நான் அது கேட்கல. எப்போ வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை உருவாகும்? கிடையாது. அதாவது சனி பகவான்ற கிரகம் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர், கர்மகாரகன். அந்த கர்மகாரகன் ஒத்துழைக்காமல் உங்க ஜாதகத்தில் எவ்வளோ நல்ல தசாபுத்தி நடந்தால் கூட உங்களுக்கு வந்து குழந்தையே வந்து பிறக்காது. ஆனால் இப்போ தாயோட ஜாதகத்தில் உள்ள சனியையோ தந்தையோட ஜாதகத்தில் உள்ள சனியையோ கோச்சார சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையால் 7ஆம் பார்வையால் 10ஆம் பார்வையால் பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கேதுவை கோச்சார சனி பகவான் வந்து தொடர்பு கொள்றது. இந்த 2 ஆப்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. மூணாவது வந்து இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, குரு சூரியன். உங்கள் ஜாதகத்தில் உள்ள சூரியனை வந்து குரு சம்மந்தப்படும் போது, இல்லை உங்கள் ஜாதகத்தில் உள்ள குருவை கோச்சார சூரியன் வந்து சம்மந்தப்படுவது. கோச்சார குரு சூரியன் வந்து அடிக்கடி வந்து வரும். ஆனால் இந்த சனிக்கும் உள்ள சம்பந்தம் வந்து குறிப்பிட்ட சில காலகட்டங்கள் மட்டும்தான் வந்து. ஏன்னா சனி வந்து வருட கிரகம், 2.5 வருஷம் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு. நீங்க நல்லா இதை வந்து ஆய்வு பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல உள்ள சனிக்கும் உங்க குழந்தையோட ஜாதகத்துல உள்ள சனிக்கும் வந்து கண்டிப்பாக வந்து சம்பந்தம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஜாதகத்தில் இல்லைன்னா உங்கள் மனைவியோட ஜாதகத்தில் இருக்கிற காலகட்டங்கள் மட்டும்தான் வந்து குழந்தை பிறந்திருக்குமே தவிர அதுக்கு முன்னையோ பின்னையோ குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இருக்காது. குறிப்பாக வந்து நம்ம மாசத்தை கூட வந்து கரெக்டாக சொல்லலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து சிம்மத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. குரு வந்து சிம்மத்தில் இருக்கிறாருன்னா அவரோட 5ஆம் பார்வை வந்து தனுசில் வந்து இருக்கும், 7ஆம் பார்வை வந்து கும்பத்தில் வந்து இருக்கும், 9ஆம் பார்வை வந்து மேசத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான், இந்த மாசத்துல தான் உங்களுக்கு குழந்தையும் வந்து பிறந்திருக்கும். இந்த மாசத்துல உங்களுக்கு குழந்தை பிறக்கும், இந்த தேதியில பிறக்கும் கூட நம்மளால வந்து ஆணித்தரமா அச்சர பிசகாம எழுதி தர முடியும். சரி, இப்போ வந்து திருமணத்துக்கு தேடி வர்றாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க? ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க? அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து திருமணம் தொடர்பான பாவங்கள் 1, 2, 7, 8. இந்த 1, 2, 7, 8 பாவங்களை கோச்சார குரு தொடர்பு கொள்ளும்போது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு 20%, 25% மட்டுமே வந்து உண்மை. மித்ததெல்லாம் வந்து ஃபேக். ஒருத்தவங்களுக்கு வந்து உண்மையிலே திருமணம் நடக்குமா நடக்காதான்றதை நம்ம எதை வச்சு சொல்றாங்க? ஆணோட ஜாதகமாக இருந்தால் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் இருந்தால் திருமணம் நடக்குன்னு வந்து சொல்லிடுறாங்க. சனிக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் இருந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் இருந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன், குரு சுக்கிரன் காம்பினேஷன், இதே தான் வந்து மாற்றி மாற்றி வந்து சொல்றாங்க. ஆனால் இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ பேர் 40 வயசு 45 வயசு வந்து இருக்காங்க. உண்மையிலே ஒரு ஜாதகத்தை பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு ஆணித்தரமாக கல்யாணம் நடக்கும் நடக்காது அப்படின்றத எந்த விதியை வச்சு சொல்லலாம்? ஒரே செகண்ட்ல சொல்லிடணும். லக்னம் அப்படிங்கிறது வந்து ஜாதகரா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கலத்தரமா? லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் சம்பந்தம் இருந்தால் கண்டிப்பாக ஆணித்தரமாக அந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டு. எந்த கிரக காம்பினேஷன் இருந்தும் இந்த கிரக காம்பினேஷன் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க? 40 வயசு 45 வயசுல குரு சுக்கிரனுக்கு சம்பந்தம் இருந்தா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வேற மாதிரியா தொடர்புகள் வருது. அதை வந்து நம்ம வந்து இங்க பேச வேண்டாம். கல்யாணம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சமுதாய அங்கீகாரத்தோட, நம்ம பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸோட நம்ம வந்து வாழ்ற வாழ்க்கை தான் வந்து கல்யாணம். அப்ப ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் சம்பந்தம் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு இந்த ஜென்மத்தில் திருமணம் உண்டு. எப்ப திருமணம் நடக்கும்? நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, 7ஆம் அதிபதியோட புத்தி 3ஆம் அதிபதியோட புத்தி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, 5, 9 தசையிலையோ புத்தியிலையோ வரும்போது, ரெண்டாவதாக 3, 7, 11 தசையிலையோ புத்தியிலையோ வரும்போது, இந்த 2 ஆப்ஷனை விட்டா வந்து அடுத்தது வந்து 3ஆவது ஆப்ஷனா தான் கோச்சார குரு பகவான் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள லக்னத்தையோ லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ தொடர்பு கொள்ளும் போது வந்து திருமணம் வந்து ஆணித்தரமாக நடக்கும். சரி, இங்க இருக்கிறவங்கள யாருக்கெல்லாம் கடன் இருக்கு? எல்லாருக்குமே இருக்கு. கடன் இல்லாதவங்க வந்து கிடையவே வந்து கிடையாது.
தப்பா நினைச்சுக்காதீங்க, அங்க உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லைங்கய்யா. நீங்க வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். உங்களோட காரணம் வந்து தெரியும், பொது சபையில அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லக்கூடாது இல்லையா. நீங்க வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் போய் வந்து இருக்கிறீங்க, எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாத. சரி. இப்ப கடன் இருக்குன்னு சொன்னவங்க யாருக்காவது வந்து 6ஆம் அதிபதி தசையோ புத்தியோ, 6ல் நிக்கிற கிரகத்தோட தசையோ புத்தியோ நடக்குதா? 6ல் இருக்கிற கிரகத்தோட தசையோ புத்தியோ நடக்குதுங்களாங்க சார்? புத்தி நடக்குது. கடன் இருக்குன்னு வந்து சொல்றீங்க, அந்த கடன் வந்து நீங்க வந்து சொத்து வாங்கினதுனால வந்ததா? நான் எப்படி கரெக்டா சொன்னேன்? கரெக்டா சொல்லுங்க, அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லைங்க சார், அதாவது உங்களோட சொத்து மதிப்புக்கு மேல உங்களோட கடன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எனக்கு கடன் இருக்குன்னு வந்து சொன்னீங்க, ஆனா நான் வந்து இந்த கடன் வந்து உங்களுக்கு வந்து சொத்து வாங்கினதுனால வந்துச்சுன்னு நான் வந்து சொன்னேன். எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு காரணம் வந்து நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து 6ஆம் பாவம் வந்து வலிமையா வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத் பாவ விதிப்படி வந்து 4ஆம் பாவம் இயங்கும், இல்லைன்னா 8ஆம் பாவம் வந்து இயங்கும். 4ஆம் பாவம் இயங்குனா தான் 6ஆம் பாவம் இயங்கும், 6ஆம் பாவம் இயங்குனா 8ஆம் பாவகம் வந்து இயங்கும். இப்போ உங்களுக்கு வந்து 4ல் ஏதோ கிரகம் இருந்து அந்த 6ஆம் பாவகத்தை வந்து இயக்கி இருக்கு, அதை வச்சுதான் நான் வந்து அடிச்சேன். இதே இது வந்து நீங்க வந்து 8ஆம் பாவம் இயங்குச்சுன்னா அந்த கடனால வந்து நீங்க வந்து அதிகபட்ச உச்சகட்ட மரண வேதனையை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இல்லை, உங்களோட கடன்றது வந்து உங்களோட கெப்பாசிட்டிக்கு உட்பட்டதாக தான் வந்து இருக்குது. சரி, அது இருக்கட்டும், பரவாயில்லைங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கடன் அடைகிறதுக்கு நான் ஒரு எளிமையான ஒரு வழி வந்து சொல்கிறேன். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து இதே மீட்டிங்கில் நான் வந்து திரும்ப வந்து நான் கேட்குறேன், எத்தனை பேர் வந்து கடன் அடைஞ்சிருக்குன்றதை எனக்கு வந்து சொல்லணும். உங்கள் வீட்டில் வந்து இந்திர மூளைன்னு வந்து ஒரு இடம் வந்து உண்டுங்க, எல்லா வீட்லேயுமே உண்டு. ஏன்னா அதாவது தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு வரைக்கும் உள்ள பகுதியில் மைய பகுதி தான் வந்து இந்திரமூலை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, தென்மேற்குல போய் நீங்க வந்து பணத்தை வைங்க, தென்மேற்குல போய் நீங்க வந்து உங்களோட பீரோல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்துப்படி அது வந்து கரெக்டாக வந்து இருக்கட்டும். ஆனா இந்திரன் கொடுக்கக்கூடிய செல்வம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து நிலையான நிரந்தரமான செல்வம். அப்போ உங்க வீட்டில் நீங்க இந்திரமூலை அப்படின்ற இடத்துல உங்களோட வரவு செலவு பாக்ஸை, ஒரு கேஷ் பாக்ஸையோ ஒரு பர்ஸையோ வச்சு நீங்க உங்களோட அன்றாட வருமானத்தை அந்த இடத்துல நீங்க வச்சு எடுத்து பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் கடன் அடையுதுன்றதை வந்து சொல்லுங்க. அதிகபட்சம் 6 மாசத்துலேயே வந்து கடன் வந்து அடையும். சரி, இன்னொரு வழி வந்து சொல்றேன். இப்ப மனிதன் தென்கிழக்குல இருந்து வடகிழக்கு வரைக்கும் உள்ள இடத்துல மத்தியம பகுதி. இப்போ உங்க வீட்டில் வந்து 20 அடி இருக்குதுன்னா நீங்க 10 அடியை வந்து இந்திர பகுதியா வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நீங்க வந்து கேஷ் பாக்ஸை வச்சு உங்களோட பணப்பழக்கத்தை வந்து வச்சு பாருங்க. வடகிழக்கு வரைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 20 அடி இருக்குன்னா நீங்க மத்தியம பகுதியா 10வது அடியை நீங்க வந்து எடுத்துக்கங்க. சரி, இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து வருது, ஒரு அவசரத்துக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து வருது. நீங்க வந்து எந்த மாசத்துல கடன் வாங்கினீங்கன்னா உங்களோட கடன் வந்து சீக்கிரம் அடையும்? யார் பேர்ல கடன் வாங்கினா சீக்கிரம் அடையும்? நான் ரெடி பண்ணிட்டு வந்த டாபிக் என்னமோ வேறதான், ஆனா அவங்க கொடுத்துருக்கிற டாபிக் வந்து ஜோதிட சூட்சமங்கள். அதனால நானா சில ரகசியங்கள் உங்களுக்கு சொல்றேன். யாருக்காவது ஐடியா இருக்கா? அதாவது ராசிகளை வந்து சரம், ஸ்திரம், உபயம்னு வந்து பிரிச்சிருக்காங்க. சரம் அப்படிங்கிறது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறது, ஸ்திரம் அப்படிங்கிறது ஸ்டாக்னட் அப்படியே வந்து தேங்கி இருக்கிறது, உபயம் அப்படிங்கிறது வந்து வர்றது போறது நிலையற்றது. இப்போ உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சரத்துல இருந்தால் நீங்க வாங்குற கடன் வந்து வேகமா வந்து அடைஞ்சு போயிடும். ஸ்திரத்துல இருந்தால், குரு பார்வையில இருந்தா உங்க வாழ்நாள் பூரா நீங்க வந்து கடனாளி. நீங்க வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களால கடனை வந்து அடைக்கவே முடியாது. ஒரு கடனை நீங்க அடைச்சா கூட திரும்ப அந்த கடன் அடைச்சோடனே மனசுல வந்து ஒரு தைரியமும் தெம்பு வந்து திரும்பவும் கடன் வாங்கிக்கிட்டே தான் நீங்க வந்து இருப்பீங்க. உபயத்துல இருந்தால், உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி உபயத்துல இருந்தால் கடன் வந்து விருந்தாளி மாதிரி வரும் போகும், வரும் போகும். ஏன்னா இப்ப நான் விஷயத்த நான் தெளிவா சொல்லிட்டேன். உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கடன் அடைகிறதோ கடன் வந்து உபரி ஆகிறதோ. உங்க வீட்டில் யாருக்கு வந்து சரத்துல வந்து 6ஆம் அதிபதி இருக்காங்களோ அவங்க பேர்ல நீங்க கடன் வாங்கி பாருங்க, எத்தனை கோடி வாங்கினாலும் கடன் அடையும். சொல்லுங்கய்யா. கடன்ன்றது பணம் தானங்கய்யா. இன்னைக்கு நீங்க காமெடி பண்றீங்க. நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க.
கொடுத்த கடன் வர்றதுக்கு தான் நான் அந்த இந்திர மூலையை வந்து பயன்படுத்துங்கன்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்திர மூலையை வந்து பயன்படுத்துங்கன்றதை சொல்கிறேன். அதே மாதிரி மைத்திர முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைத்திர முகூர்த்தத்தில் போய் நீங்கள் வந்து கடன் அடைச்சி பாருங்கள். அந்த மைத்திர முகூர்த்த டயத்தில் போய் நீங்கள் உங்ககிட்ட வந்து நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு 5 ரூபா ஒரு 10 ரூபாயாவது அந்த டயத்தில் நீங்கள் வந்து வாங்கி பாருங்கள். குளிகை நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணத்திலிருந்து ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பணம் வந்து வசூலாகும். சரி, உங்களுக்கு ஏதாவது பொதுவான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுங்களா? நீங்க என்ன லக்கணங்க சார்? சரிங்க சார். 6ஆம் அதிபதி வந்து வக்கரமாகி குரு வந்து உங்களுக்கு விருச்சகத்துல இருக்காரு. குழந்தை பிறந்த பிறகு நீங்க கடனாளி ஆனீங்களா? குழந்தைக்காக கடனாளி ஆனீங்களா? இல்லை இல்லை இல்லை, நல்லா கேட்டுக்கங்க. நான் 2 விஷயம் நான் வந்து கேட்டிருக்கேன். குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் கடனாளி ஆகுனீங்களான்னு கேட்டேன் ஒன்று. 2வது வந்து குழந்தைக்காக கடனாளி ஆகுனீங்களான்னு வந்து கேட்டேன். சொத்து வந்து நம்ம யாருக்காக வாங்குறோம்? நமக்காக வாங்குறோம். ஓகே, அடுத்து நீங்கள் கடனை அடைக்க அடைக்க ஸ்திரத்தில் இருக்குது. உங்களுக்கு வந்து 6 குடையவன் வந்து ஸ்திரத்தில் இருக்குது. நான் அதுக்கு காரணம் நான் வந்து சொல்லிட்டேன். ஸ்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்பட்டு கடன் அடைப்பீங்க. கடன் அடைச்ச அடுத்த நாளே நம்ம தான் கடன் அடைச்சிட்டோம்ல, அடுத்தவருக்கு வாங்குவோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த தைரியமும் தெம்பு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரி, திருமண தடை நீங்கிறதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லிட்டா? சரி, எவ்வளோ பெரிய திருமண தடை இருந்தாலும் வந்து இந்த பரிகாரத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து கேட்கும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் எந்த மாதத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கங்க. இப்போ 7ஆம் அதிபதி மேசத்தில் இருந்தால் சித்திரை மாதம், ரிஷபத்தில் இருந்தால் வைகாசி மாதம், இப்படி வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. 7ஆம் அதிபதி எந்த மாதத்தில் இருக்கிறாரோ ஏன்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள காவல் தெய்வத்துக்கு நீங்கள் போய் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வரணும். வேண்டுதல்னால் என்ன பண்ணிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்கரை பொங்கல் வச்சு ஆத்மார்த்தமாக வந்து படையல் போடுங்க. நிறைய பேர் வந்து அந்த காவல் தெய்வ வழிபாடே வந்து பண்ணுறது வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள தெய்வத்துக்கு அந்த மாதம் போய் நீங்கள் வந்து ஒரு சக்கரை பொங்கல் வச்சு காவல் தெய்வத்துக்கு நீங்கள் படையல் போட்டுவாங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் வந்து அகலும். அதாவது தெய்வ வழிபாட்டுக்குன்னு சில முறைகள் வந்து இருக்குது. ஜோதிடத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எங்கெங்கேயோ போய் கண்காணாத இடத்துல போய் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் வந்து பரிகாரம் செஞ்சுட்டு வருவாங்க. நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க காலடியில் என்ன தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்துக்கு முறையான படையல் என்ன அப்படின்லாம் வந்து தெரியாமல் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட காவல் தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் வந்து தீர்க்க முடியாத கஷ்டங்கள், மன உளைச்சல்லாம் வரும்போது உங்களோட காவல் தெய்வத்திட்ட போய் உங்களோட ஆத்மார்த்த கோரிக்கையை நீங்கள் வந்து சமர்ப்பிங்க. கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைக்கு வந்து தீர்வு கிடைக்கும். சரி, இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து வெளியூர் வெளிநாட்டில் இருக்கீங்க, நான் போய் எந்த காவல் தெய்வத்தை கும்பிட? வெளியூரில் இருந்தால் கூட காவல் தெய்வம் உண்டு. இந்தியாவுக்குள்ளே நிறைய இடங்கள் வந்து எல்லை தெய்வங்கள் வந்து வழிபடுறாங்க. நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எந்த மண்ணில் நீங்கள் வாழ்கிறீங்களோ அந்த மண்ணு தான் உங்களுக்கு வந்து காவல் தெய்வம். அந்த மண் எடுத்து நீங்கள் பூசுங்க. கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.